நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மே மாதத்தின் முதல் நாள் காலை ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவரும் தேடி வந்திருக்கிறார். விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகுக்கு வந்து தன் உயிரை கொடுத்தவர் நம்மை தேடாமல் இருப்பாரோ? கட்டாயம் நம்மை தேடி வந்து ஆசீர்வதிக்கிறவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் இனி வரும் நாட்களிலும் என் வாழ்க்கையில் நீர் செய்ய விரும்புகிற காரியங்கள் என்ன? இதை குறித்து ஆண்டவரிடம் நாம் கேட்போமா? அவர் நம்மோடு பேசுவார். அவருடைய வார்த்தையின் மூலமாய் பேசுவார். அன்பின் நிமித்தம் அதை பேசுவார். தம்முடைய வல்லமையினால் அதை நிரூபித்து காட்டுவார். ஆண்டவர் இன்று சொல்லுகின்ற வார்த்தை என்ன? உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. Enlarge your tents. ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த மே மாதம் முதல் நாள் காலை வேளையிலே இந்த பூமியிலே எங்களை உயிரோடு வைத்து அதிகாலையில் உம்மை தேடும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதங்களெல்லாம் நீர் தந்த கிருபைகளுக்காக, வாய்ப்புகளுக்காக, நன்மைகளுக்காக, அற்புதங்களுக்காக மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட வாரும், எங்களை ஆசீர்வதி. எங்கள் குடும்பங்களை, திருச்சபை மக்களை, நண்பர்களை, உறவினர்களை, இந்திய தேசத்தில் இருக்கிறவர்களை, வெளிநாடுகள் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உங்கள் கூடாரத்தின் இடங்களை ஆண்டவர் விசாலமாக்கப் போகிறார். அதுதான் அவர் என்று சொல்லுகிற வார்த்தை. தயவு செய்து என்னோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களுக்கு வாருங்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. கவனமாய் விசுவாசத்தோடு கேளுங்கள், அப்படியே செய்வார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் தேசங்களை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். Praise God. கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய கூடாரங்களின் இடத்தை நாம் விசாலமாக்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஒருவேளை நினைக்கலாம், நம்முடைய கூடாரத்தை விசாலமாக்குவது அவருடைய சித்தம் அல்லவா? இது அவருடைய செயல் அல்லவா? ஆனால் என்னை பார்த்து ஏன் விசாலமாக்கு என்று சொல்லுகிறார்? அன்பான சகோதர சகோதரிகளே, அநேக வேளைகளிலே இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர் என்று அறியாமல் நம்முடைய மனதினால், நம்முடைய அவிசுவாசத்தினால், நாம் விசுவாசத்தின்படி அடியெடுத்து வைக்காததினால் அவர் செய்ய விரும்புகிற பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மட்டிப்படுத்தி விடுகிறோம். Our mind, our unbelief, our inability to take steps of faith can limit God's manifestation. It can delay. ஆகவேதான் ஆண்டவர் இதை ஆலோசனையாக சொல்லவில்லை, ஒரு கட்டளையாக சொல்லுகின்றார். உன் கூடாரத்தின் இடத்தை நீ விசாலமாக்கு. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கு. உன் முளைகளை உறுதிப்படுத்து. God says, don't limit it. Enlarge your tent. Expand your curtains. And let the cord's length be extended. Let your stakes be strong. Praise God. Praise God. எத்தனை நல்லவர். இதை நாம் செய்யும் பொழுது என்ன நடக்குமா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வலது புறத்திலும் இடது புறத்திலும் பெருகுவோம். நம்முடைய சந்ததியார் தேசங்களை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, முதலாவதாக கூடாரம் என்கின்ற வார்த்தையை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும்.
நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கூடாரம் உண்டு. அது ஆசரிப்பு கூடாரம் என்று அழைக்கப்படுகிறது. தேவன் மோசேயை தன்னோடு இருக்கும்படியாக அழைத்தார். அந்த மோசே தேவனோடு கூட 40 நாட்கள் மலையின் மேல் இருந்தார். அப்பொழுது தேவன் மோசேக்கு பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய ஒரு மாதிரியை காட்டினார். பரலோகத்தின் ஆலயத்தினுடைய மாதிரியை காட்டினார். அதன் பிறகு இதன்படி நீ செய் என்று ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டார். தயவு செய்து என்னோடு கூட யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கின்றேன். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்திற்கு புறம்பே தூரத்தில் போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்திற்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்திற்கு போவார்கள். மோசே கூடாரத்திற்கு போகும் பொழுதெல்லாம் ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்திற்குள் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருப்பார்கள். மோசே கூடாரத்திற்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடாரத்தின் வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடே கூட பேசினார். தொடர்ந்து பார்க்கின்றோம் 11ஆம் வசனத்திலே, ஒருவன் தன் சிநேகிதனுடைய பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு ஆங்கில வேதாகமத்திலே டென்ட் ஆஃப் மீட்டிங், சந்திக்கின்ற இடம், ஒரு கூடாரம் என்ற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டாபர்னாக்கிள் என்ற பெயர் இருந்தாலும் சரியாக அது கட்டட அமைப்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட பெயர் அல்ல. அது 2 பேர் சந்திக்கின்ற ஒரு இடம். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நம்முடைய கூடாரங்கள் விரிவாவதற்காக, நம்முடைய திரைகள் அகலப்படுத்தும்படியாக, நம்முடைய சந்ததியார் எதிரியின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாம் எப்படி கூடாரத்தை அகலமாக்க முடியும் என்றால், முதலாவது ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஆண்டவரை சந்திக்க வேண்டும். இந்த காரியத்திலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நாம் கேட்போம் அவரிடத்திலே. ஆண்டவரை அதிகாலையில் தேடுவது மட்டுமல்ல, அவரோடு நேரம் செலவழிக்காதபடிக்கு வேறு எந்த காரியங்களையும் நாம் துவங்காமல் இருக்க வேண்டும். First place to God and our relationship with God, and the first and the best time of the day is for God. Only after that everything else should follow. இதைத்தான் ஆசரிப்பு கூடாரத்திலே மோசே செய்தார். ஆகவே மோசேயின் வாழ்க்கையிலே என்ன நடந்தது? இன்று வரை மோசேயை குறித்து உலக மக்கள் அனைவரும் அறிந்திருக்கிறார்கள். தேவனுடைய மக்கள் ஒரு மிகப்பெரிய தலைவனாய், தீர்க்கதரிசியாய் அவனை மதிக்கின்றார்கள். மோசேயின் மதிக்கப்பட்ட ஒரு நபர். தயவு செய்து பாருங்கள் 12ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடே இன்னாரை அனுப்புவேன் என்று நீர் எனக்கு அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உன்னை அறிந்திருக்கிறேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜனம் உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். நன்றாய் கவனியுங்கள். இந்த மீட்டிங் பிளேஸ் ஆர் த டென்ட் ஆஃப் த மீட்டிங், இந்த சந்திக்கின்ற கூடாரம், ஆசரிப்பு கூடாரம் என்பது பலிகளின் அடிப்படையிலே அந்த பெயரிலே மாற்றப்பட்டாலும் அது இறைவனை மனிதன் சந்திக்கின்ற ஒரு இடம். தேவாதி தேவனை மோசே வழக்கமாக சந்திக்கின்ற ஒரு இடம். அந்த இடத்திலே தேவன் மோசேயோடு ஒரு சிநேகிதனை போல பேசுவார். ஆம், உங்களோடும் இனி வரும் நாட்களிலே அதிகமாய் ஒரு சிநேகிதனை போல பேசுவார். இறைவன் தன்னுடைய விருப்பத்தை உங்களிடத்தில் சொல்லுவார், தன்னுடைய பாரங்களையும் சொல்லுவார், தன்னுடைய
எதிர்பார்ப்பையும் சொல்லுவார். உங்களை குறித்த எதிர்பார்ப்புகள், உங்கள் குடும்பத்தாரை குறித்த எதிர்பார்ப்புகள், உலக மக்களை குறித்த எதிர்பார்ப்புகள், திருச்சபையை குறித்த எதிர்பார்ப்புகள், ஊழியத்தை குறித்த காரியங்களை அவர் உங்களோடு பேசுவார். நீங்களும் உங்கள் காரியத்தை அவரிடத்தில் பேசலாம். உங்கள் குடும்ப காரியத்தை அவரிடத்தில் பேசலாம். மற்ற மனிதனிடத்தில் போய் சொன்னால் அவர்களால் நமக்கு பெரிய உதவி செய்ய முடியாது. ஒருவேளை உண்மையான சிநேகிதர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்யலாம். ஆனால் பதிலளிக்கிறவர் தேவனே. அவரோடு பேசுங்கள். இந்த அனுபவத்திலே இன்று முதல் தேவன் உங்களையும் குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் வளரச் செய்ய போகிறார். அதுதான் கூடாரத்தை விசாலமாக்குவது, தேவனோடு கூட இருக்கிற உறவை விசாலமாக்குவது. இந்த காரியத்தில் நாம் செய்கிற ஒரு பெரிய தவறு என்னவென்றால், நாம் பாட்டு பாடுவோம், நம்ம பாட்டு வசனத்தை படிப்போம், நம்ம பாட்டு ப்ரேயர் லிஸ்ட் அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே ராக்கெட் அனுப்புவது மாதிரி அனுப்புவோம். இல்லை இல்லை, அது ஒரு பக்கம் அவசியம்தான். ஆனால் அவருடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்திருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் திருப்தியாய், மனரமியமாய், மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். Dwelling in the presence of God is possible when you meet him. தேவனுடைய பிரசன்னத்திலே அவரோடு அமர்ந்திருப்பது. உங்கள் கூடாரம், தேவனோடு நீங்கள் செலவு செய்கிற நேரம், பேசுகிற காரியங்கள் ஒரே ஒரு பாயிண்ட் இல்லை. என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிரச்சனைகளை தீர்த்துவிடும், ஆமீன் என்று சொல்லுவதல்ல. அவர் தன்னை குறித்து உங்களிடத்தில் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நீ என்னுடையவன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். எத்தனை இன்பமான அனுபவம் இந்த மாபெரும் தேவன். ஆனால் நாம் அறியப்படத்தக்க தேவன், எல்லா இடங்களிலும் இருக்கிற தேவன், ஆனால் நமக்கு சொந்தமாய் இருக்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு நன்மை செய்கிற தேவன். அவர் நீதி உள்ள தேவன், ஆனால் நம்முடைய அநீதியெல்லாம் மன்னிக்கின்றவர். பாவம் செய்கிறவன் சாகவே சாவான் என்று சட்டம் போட்ட தெய்வம், ஆனால் பாவத்தின் தண்டனையை தன் மகன் மீது சுமத்தி நம்மை மன்னித்து நம்மை அவருடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொண்ட தெய்வம். உங்கள் கூடாரம், என் கூடாரம், உங்கள் குடும்பத்தினுடைய மதிப்பு, செல்வாக்கு, பயன்படுத்தப்படுதல் இனி வரும் நாட்களிலே அதிகமாக போகிறது. ஆனால் அதனுடைய துவக்கம் இயேசு கிறிஸ்துவோடு நாம் செலவு செய்கின்ற நேரம். ஒரு மாற்றத்தை ஆண்டவர் இந்த நாள் முதல் நம்முடைய வாழ்க்கையிலும், குடும்பத்தார் வாழ்க்கையிலும், திருச்சபை மக்களுடைய வாழ்க்கையிலும் அவர் உருவாக்கப் போகின்றார். பிரைஸ் காட். இந்த மோசேயினுடைய சந்திப்பின் கூடாரத்திலே தொடர்ந்து மோசே சொல்லுகிறார், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். அதற்கு தேவன் சொல்லுகிறார், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து செல்ல செய்வேன், கர்த்தருடைய நாமத்தை உமக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். என் முகத்தை நீ காணமாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது. ஆகிலும் என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும் பொழுது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது நீ என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய தயவு வெளிப்பட்டு இருக்கிறது நமக்கு. கர்த்தருடைய தயவுக்கு ஒரு பெயர் உண்டு. அவருடைய தயவின் உருவகம், அவருக்கு ஒரு பெயர் உண்டு. கர்த்தருடைய இரக்கம் நமக்காய் வெளிப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய இரக்கம் உருவகமாக வெளிப்பட்டார். அவருக்கு ஒரு பெயர் உண்டு. நான் எவன் மேல் இரக்கம் காட்ட சித்தமாயிருக்கிறோமோ என்று சொல்லுகிறார், இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய சித்தம் நமக்கு வெளிப்பட்டது. அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற ஒருவர் நமக்காக அனுப்பப்பட்டார். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகின்றது,
என் முகத்தை நீ காண மாட்டாய். என்னை கண்டவன் தெய்வத்தை கண்டான், பிதாவை கண்டான் என்று சொல்லி அவரை அப்படியே முழுமையாய் வெளிப்படுத்திய ஒருவர் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அவர் பெயர் இயேசு. அவர் பெயர் இயேசு. அவர் நீதிபரர். நமக்காக அவர் அநீதியை ஏற்றுக்கொண்டார். ஆகவே நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும், அவருடைய பிரசன்னத்திலே மகிழ முடியும். தேவாதி தேவன் சொன்னார், நீ கன்மலையின் மேல் ஏறி வா, அங்கே ஒரு இடம் உண்டு, அந்த இடத்திலே நில், அப்பொழுது மூடி மறைத்துக் கொள்ளுவேன் என்று. கல்வாரி மலை மீது இயேசு கிறிஸ்து 5 காயங்கள் உடையவராக நமக்காக பரலோகத்திற்கும் பூமிக்கும் இடையிலே நிர்வாணியாய் தொங்கினார். கடந்த நாட்களில் அதை குறித்து தியானித்தோம். 3ஆம் நாளிலே உயிரோடு மரணத்தை ஜெயித்து எழுந்தார். அதை கொண்டாடினோம். ஆம், உங்களுக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. அது இடமல்ல, ஒருவர். உங்களுக்கு பாதுகாப்பை தரும்படியாக ஒரு வழி உண்டு. அது ஒரு பாதை அல்ல. அவருடைய 5 காயங்கள், அவர் பட்ட பாடுகள், அவர் சிந்திய இரத்தம். அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் நமக்கு அடைக்கலம், அவரே நமக்கு ஆறுதல், அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம். ஆகவே நம்முடைய கூடாரங்கள் பெருகும். நம்முடைய யூஸ்ஃபுல்னஸ், நாம் பயன்படுத்தப்படுதல், இது பெருகும். நிச்சயமாகவே தேவன் இனி வரும் நாட்களிலே நம்முடைய கூடாரத்தை அவர் அகலப்படுத்துவார். திரைகளை அவர் அகலப்படுத்துவார், கயிறுகளை அகலப்படுத்துவார். அது கட்டப்படுகிற உறுதி தருகின்ற அந்த முளைகளை அவர் உறுதியாக அடிப்பார். அது பிடுங்கி கொண்டு வராது. உறுதியான ஒரு கூடாரமாக நம்முடைய வாழ்க்கை மாறும். இறைவனை நாம் சந்திப்போம், அவரில் நிலைத்திருப்போம். அவர் நம்மோடு பேசுவார், நாமும் அவரோடு பேசுவோம். பிரைஸ் காட். மனிதர்களிடத்திலே பேசி பேசி நேரத்தை வீணடித்தது போதும். மனிதர்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு, கண்ட கதையும் கேட்டு நம்மை கரைப்படுத்தியது போதும். மற்றவர்கள் பேசுகிற பேச்சுகளை, பிரசங்கங்களை கேட்டு 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 கேட்டு, பாடல்களை கேட்டு 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 பொழுதை பொழித்து கழித்தது போதும். செய்திகளை கேட்டு, கதைகளை கேட்டு, ஆபாச படங்களை பார்த்து கேட்டு, அதெல்லாம் போதும். அசுத்தங்களை அகற்றி விடும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். அவர் அகற்றி விடுவார், ஆட்களை அகற்றுவார், இடத்தை மாற்றுவார். அவர் நம்மோடு கூட இருப்பார், நம்மோடு கூட வருவார். எத்தனை பாக்கியம், எத்தனை பாக்கியம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை சந்திக்கின்ற கூடாரம், அதுதான் முதலாவது கூடாரம். இரண்டாவதாக ஏசாயா 54ஆம் அதிகாரத்திலே நாம் இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் தேசங்களை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. எழுத்தின்படியே கூடாரங்களை மாற்றப் போகிறார். பிரைஸ் காட். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்த பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய குடியிருப்பு இடங்கள் இனி வரும் நாட்களிலே மாற்றப்படும். அப்படி என்றால் ஒரு புதிய இடம், அது வாடகைக்காக இருக்கலாம், இல்லாவிட்டால் சொந்தமாக இருக்கலாம். நம்முடைய இடங்கள் மாற்றப்படும். ஆண்டவர் இந்த காரியங்களை நமக்கு காட்டுவார், வழி உண்டாக்குவார், அவரே ஒழுங்கு பண்ணி தருவார். நீங்கள் ஆபிரகாமை குறித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒரு ஆச்சரியமான வசனம் இப்படி சொல்லுகிறது. தயவு செய்து என்னோடு கூட நீங்கள் ஆபிரகாமை குறித்து பார்க்கும்படியாக ஆதியாகமத்திற்கு வரும்படியாக அன்புடன் அழைக்கின்றேன். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அழைத்து இப்படி சொன்னார். தயவு செய்து என்னோடு கூட ஆதியாகமத்திலே இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை பார்க்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமம் 13:18. அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆதியாகமம் ஜெனிசிஸ் 13:13. Abraham literally shifted his tent.
நாம் குடியிருக்கிற இடங்களிலே மாற்றம், இதை தேவன் பொறுப்பேற்று நடத்துவார். நாம் படிக்கக்கூடிய இடங்களிலே மாற்றம், தேவன் இதை பொறுப்பேற்று நடத்துவார். நம்முடைய வேலைகளிலே ஒரு மாற்றம், பலவிதமான மாற்றங்களை இனி வரும் நாட்களிலே தேவன் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவரே ஒழுங்குபடுத்தி தருவார். ஆகவே இதை குறித்த கவலையை விட்டுவிடுங்கள். உங்களை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, நான் எங்கே செல்ல வேண்டும், எங்கே தங்கியிருக்க வேண்டும், எங்கே படிக்க வேண்டும், எங்கே பயணம் செய்ய வேண்டும், என்ன காரியத்தை செய்ய வேண்டும். ஆபிரகாம் ஊர் என்ற விக்கிரக ஆராதனை தொழிலை விட்டு வெளியே வந்தார். உங்கள் தொழிலிலே ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வார். உங்களுக்கு இருக்கக்கூடிய கிளையண்டல் பேஸ் அதை இன்க்ரீஸ் பண்ணுவார். இருக்கக்கூடிய ஜெனரல் இன்கம் தவிர அடிஷனல் இன்கம் வரும்படியாக புதிய புதிய இடங்களுக்கு உங்களை கொண்டு போய் செல்வார். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இல்லை நான் அப்படியே இங்கேயே தான் இருப்பேன் சொல்லாதிருங்கள். புறப்பட்டு சொல்லுங்கள். இல்லை இந்த தொழில் தான் எனக்கு தெரியும், இந்த வயசில் எங்கே புதுசாக என்னால் கற்றுக்கிறது, அப்படி சொல்லாதிருங்கள். ஆகவே தான் ஆண்டவர் ஆரம்பத்திலே சொன்னால், உன் கூடாரத்தை விசாலமாக்கு, உன் திரைகளை அகலமாக்கு, உனக்காய் நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை காணாதபடிக்கு மறைத்திருக்கிற அந்த திரைகளை அகற்றி போடு. ஜன்னலை பார், வெளியே பார், தூரத்தில் பார். நீ நினைக்கிறாய் நான் இப்படி இருக்கிறேன், தொடர்ந்து இப்படியே இருந்து என் காலத்தை முடிச்சுட்டு போயிடுறேன், என் பிள்ளைங்க பார்க்கட்டும், மற்றவங்க பார்க்கட்டும். இல்லை, அது படிப்பாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும், இது கூடாரங்கள் விசாலமாக்குகிற காலம். இது திரைகள் அகற்றப்பட்டு தெளிவாக தூர பார்வையோடு பார்க்கின்ற காலம். இனி வரும் காலங்களை குறித்த அறிவோடு செயல்படுகிற காலம். நீளமான கயிறுகள், சில வேளை பார்த்தீங்கன்னா ஷார்ட் கயிறு வச்சுருந்தா ஒன்றும் பெருசாலாம் கட்ட முடியாது. ஒரு கயிறே ஒரு மீட்டர் அப்படின்னா 1 மீட்டர் அகலம்தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கயிறுகளை அகலமாக்கு. அது மட்டுமல்ல, அது உறுதியாக இருக்கும்படியாக முளைகளை ஸ்திரப்படுத்து. The stakes must be strong so that the cords can be strong and it can be long and it can carry loads and provide a blessing for everyone inside the tent. உங்கள் வாழ்க்கையும் தேவன் அப்படித்தான் மாற்றப்போகிறார். எவ்வளவு நாள் நீங்கள் சாக்குப்போக்கு சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள்? ஆண்டவர் துக்கத்தோடு இந்த காலை வேளையிலே சிலரை பார்த்து பேசுகிறார். மகனே, உன்னிடத்திலே புதிய காரியங்களை குறித்து எத்தனை முறை பேசி இருக்கிறேன், நீயோ அசையவே மாட்டேங்கிறியே. ஆபிரகாமை பார், அவன் வழக்கமான ஊரை விட்டு புதிய இடத்துக்கு வந்தான். வழக்கமான தொழிலை விட்டு ஒரு புதிய தொழிலுக்கு வந்தான். தான் போகிற இடம் என்னதென்று தெரியாமல் அவன் புறப்பட்டு சென்றான். He heard from God, he obeyed God, he took a risk and started a new beginning. அவன் கர்த்தரிடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான், அதற்கு கீழ்ப்படிந்தான், அவன் ஒரு ரிஸ்க் எடுத்தான், அவன் புதிய காரியங்களை செய்ய அவன் புறப்பட்டு சென்றான். அவன் ஒரு புதிய இடத்துக்கு சென்றான். தேவன் அந்த சமவெளியிலே அவனை ஆசீர்வதித்தார், பலுகி பெருக பண்ணினார், தேவனுக்கு பலிபீடத்தை கட்டினான். அவன் தேவனை ஆராதித்து தொழுது கொண்டான். தேவதூதர்கள் அவனிடத்தில் அனுப்பப்பட்டார்கள். தேவனே அவனிடத்தில் வந்து அவன் குடும்பத்தை குறித்த காரியங்களை மட்டுமல்ல, அநேகருடைய காரியங்களை அவனிடத்தில் பேசினார். அவன் பரிந்து பேசினான். தேவன் அவனுக்கு உதவி செய்தார். அவன் சகோதரனை காப்பாற்ற யுத்தம் செய்ய ஓடினான். தேவன் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். Praise God. இதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் கூடாரங்களை நீங்கள் விசாலமாக்க வேண்டும். தேவன் பெயர்த்து கொண்டு போ என்று சொல்லுவார், பெயர்த்து கொண்டு போக வேண்டும். இந்த புதிய காரியத்தை செய் என்று சொல்லுவார், துணிந்து இறங்க வேண்டும். தேவன் ஏற்கனவே கொடுத்தவைகளையும் செய்ய வேண்டும், புதிய காரியங்களை செய்ய வேண்டும், புதிய காரியங்களை செய்ய வேண்டும். கோடாக்குன்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, கேமரா கம்பெனி. ஏகப்பட்ட விலைக்கு வித்துக்கிட்டு இருந்தானுங்க. அவ்வளவுதான். இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்? செல்ஃபோன்லேயே கேமரா வந்துடுச்சு. அம்பாசிடர்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தான். இந்தியாவில் ஓடுற காரில் 90% ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் அம்பாசிடர் கார் தான். அட்ரஸே இல்லாமல் போயிடுச்சிங்க. ஏன்? நான் கோழி முட்டை மாதிரியே தான் காரை வச்சுருப்பேன், நான் காரை மாற்றவே மாட்டேன். இன்னைக்கு யார் போய் கோழி முட்டை டைப் கார் வாங்குவா? அம்பாசிடரை காணும். ஃபியட் பார்த்துருப்பீங்க. ஃபியட்டை
காணும். டைப்ரைட்டர் பார்த்துருப்பீங்க, டைப்ரைட்டரை காணும். எல்லாம் எங்கே போயிடுச்சு? மாற்றவில்லை, தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. இந்த உலகத்திலும் கூட அநேக மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பக்திக்குரியவைகளை, அந்த மாற்றங்களை பயன்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் சொல்லுகிற புதிய வழியிலே புறப்பட்டு செல்ல வேண்டும். இயலாதவர்களுக்கு தேவனால் உதவி செய்ய முடியும், ஆனால் சோம்பேறிகளுக்கு தேவனால் உதவி செய்ய முடியாது. அவர்கள் என்ன சொல்வார்களாம்? வழியிலே சிங்கம் இருக்கிறது, வழியிலே புலி இருக்கிறது என்று நீதிமொழிகளின் புத்தகத்திலே போட்டு. அது என்ன, ஐயோ நான் இந்த ரூட்டில் போனால் இந்த பயம் வந்துடும், அந்த ரூட்டில் போனால் அந்த பயம் வந்துடும், பிரச்சனை. இப்படியே பேசிக்கொண்டே இருந்தால் பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்தான். தேவனுடைய குரலை கேட்டு அவன் தேவனை பின்தொடர்ந்தான். சீமானாய் மாறினான், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை கேட்டு கேட்டு தைரியமாய் 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 அவர் செயல்பட்டார். அதே தைரியம் இன்று உங்களுக்கு அருளப்படும். பயம் இருந்தால் சொல்லுங்கள், ஆண்டவர், ஆண்டவர் எனக்கு பயமா இருக்கு ஆண்டவர், நான் இனிமேல் இந்த வயசுல என்னத்தை புதுசாக செய்யறது ஆண்டவரே, என் பிள்ளைகள் காலம், வேலை எல்லாம், பிஸ்னஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரில, அவங்க எப்படி சமாளிப்பாங்க? ஆண்டவரை நோக்கி கேளுங்கள். இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை வைத்திருந்தால் கட்டாயம் நம்மை போஷிப்பார், பாதுகாப்பார், பாதிப்பு வராதபடி காப்பார், வழி நடத்துவார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, யூ ஆர் நாட் அ பிளெஸிங் until others are blessed through you. மற்றவர்கள் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் வரை நீங்கள் ஒரு முழுமையான ஆசீர்வாதம் அல்ல. ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு சொந்தமான வாக்குத்தத்தம். விசுவாசிப்போம், நம்முடைய கூடாரங்களை பெரிதாக்குவோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி இரவு முழுவதும் மீன் பிடித்தான் பேதுரு. இரவு முழுவதும் மீன் பிடித்தார்கள் சீஷர்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவர்களை பார்த்து, துக்கத்தோடு அவர்களை பார்த்து சொன்னார், ஒரு முறை சொன்னார், வலையை அடுத்த பக்கத்தில் போடுங்கள் என்று. திரளான மீன்களை பிடித்தார்கள், வலை கிழியவில்லை. இன்னொரு முறை சொன்னார், ஆழத்திலே படகை தள்ளி சென்று அங்கே போடுங்கள் என்று. வரி கட்டுறது கூட பணம் இல்லை. சில பேர் இப்போ என்ன கஷ்டம்னா, வருமானத்துக்கு பணம் இல்லையே, மெட்டீரியலுக்கு பணம் இல்லையே, லேபருக்கு பணம் இல்லை, இந்த ஜிஎஸ்டிக்கு பணம் கட்டணும், இது பெரிய வேலை. இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண உடனே ஜிஎஸ்டி கட்டி ஆகணும், அதுக்கே பணம் இல்லை. இன்கம் டேக்ஸ், இன்கமே இருந்தால் தானே டேக்ஸ், எல்லாமே டேக்ஸில் போயிடுது, இன்கமே இல்லை என்ற வேதனையில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு முறை பேதுருவை பார்த்து சொன்னார், நீ கடலுக்கு போ, ஒரு தூண்டிலை போடு, ஒரு மீன் அகப்படும், அது நல்ல பெரிய மீன், அதுக்குள்ளே ஒரு காயின் இருக்கும், அதை கொண்டு வந்து விற்று எனக்காகவும் உனக்காகவும் வரி கட்டு. உங்களுக்காக தேவன் ஒரு நாணயத்தோடு இருக்கக்கூடிய காயின், சில்வர் காயினோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மீனை அனுப்புவார். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாய் சொன்னார், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன், உங்கள் பக்கமாக ஆத்துமா ஆதாயம் செய்யும்படியாக தேவன் ஜனங்களை அனுப்புவார். ஆகவே படிப்பானாலும் சரி, புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள், வேலையானாலும் சரி, புதிய தொழில்களை ஆரம்பியுங்கள். இந்த நாட்களிலே இன்கம், ஆக்டிவ் இன்கம் என்று சொல்கிறார்கள், பாசிவ் இன்கம் என்று சொல்கிறார்கள். நேரடியாய் நாம் உழைப்பதன் மூலமாய் வரக்கூடிய வருமானம், 4 பேரை வைத்து வேலை செய்வதனால் வரக்கூடிய இன்கம், நம்முடைய மூலதனால் வரக்கூடிய வருமானம். ஒரே ஒரு போர்ட்ஃபோலியோ அல்ல, 6, 7, 8, 10 என்று பலவித டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்கிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், இடங்களை கொடுத்திருக்கிறார், நேரங்களை கொடுத்திருக்கிறார், ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார், உறவுகளை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரை மொபைலைஸ் செய்யுங்கள். அது வேலையாக இருந்தாலும் ஊழியமாக இருந்தாலும், மொபைலைஸ் everything in your hand. You have not mobilized everything until you have prayed to God and asked His help. தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி அவருடைய உதவியை நீங்கள் கேட்காத வரையிலும் உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் மொபிலைஸ் செய்யவில்லை. When you work, you work alone. When you pray, God works for you. நீங்கள் வெறும் வேலையை மங்கு என்று நீங்கள் வேலை செய்தால் அது வெறும் முரட்டு வேலை தான்.
ஆனால் ஜெபம் செய்து ஆலோசனை பெற்று செய்வீர்கள் என்றால் தேவன் உங்களுக்காய் வேலை செய்வார். தேவ தூதர்கள் உங்களுக்காய் வேலை செய்வார்கள். எதிரிகள் உங்களுக்காய் வேலை செய்வார்கள். சோம்பேறிகள் உங்களுக்காய் வேலை செய்வார்கள். மனிதர்கள் இருதயத்தை மூடி வைத்தவர்கள், அவருடைய இருதயம் திறக்கப்படும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் உங்கள் பக்கமாய் பட்சமாய் வருவார்கள். புதிய காரியங்களை செய்ய நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி ஆலோசனை பெற்று விசுவாசித்து உங்கள் கூடாரங்களை பெயர்த்து கொண்டு போங்கள். கூடாரங்களை பெயர்த்து கொண்டு போங்கள். லோத்துவை பார்த்து ஒரு முறை தேவதூதன் சொன்னான், அதோ அங்கே மலையில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ஓடிப்போ. லோத்து என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவரே, எனக்கு வயசாயிடுச்சு, என் ஒய்ஃபு பிள்ளைங்களெல்லாம், நான் அவங்க போய் ஓடுறதுக்கு லேட் ஆகும், எனக்கு பலன் தாரும். நீர் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் என்னுடைய தகுதி என்னவென்று எனக்கு தெரியும். அது இங்கே ஓடி போய் சேர்வதற்கு நான் தகுதியற்றவன். எனக்கு கிருபை தார், என் குடும்பத்துக்கு கிருபை தாரும் என்று கேட்டிருந்தால் கர்த்தர் கிருபை கொடுத்திருப்பார். அவன் அந்த மலைக்கு போய் பத்திரமாய் இருந்திருப்பான். ஆனால் அவன், ஆண்டவரே, பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போக எனக்கு அனுமதி கொடும் என்று கேட்டான். அவன் முடிவு பரிதாபமாய் முடிந்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களுக்கென்று மேலான காரியங்களை வைத்திருக்கிறார். அதை அடைவதற்கு கிருபையை கேளுங்கள், ஞானத்தை கேளுங்கள், பகுத்தறியும் ஆவியை கேளுங்கள், விசுவாசத்தை கேளுங்கள், வல்லமையை கேளுங்கள், மனுஷ தயவை கேளுங்கள், பாதுகாப்பை கேளுங்கள். கட்டாயம் தருவார். ஆபிரகாமுக்கு தந்தவர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு எல்லாவற்றையும் தராமல் இருப்பாரோ? கட்டாயம் தருவார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தருவேன் என்று சொன்னவர் இந்த நாள் முதல் அதை தருவார். விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். ஒரு நாளும் சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் பலவீனத்திலே என்னுடைய கிருபை பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். When you say you are weak, you are the perfectly fit candidate to exhibit my strength. When you say I am not qualified, you are the right vessel that God is looking for to bestow His grace and make you qualify. God doesn't call the qualified, but He calls people who are not qualified and qualifies them by Himself. தகுதியுள்ளவர்களை தேவன் அதிகமாய் அழைப்பதில்லை. தகுதியில்லையே என்று சொல்லுகிறவர்களை பார்த்து, மகனே நானே உன் தகுதி, மகளே நானே உன் தகுதி என்று சொல்லி நம்மை தகுதிப்படுத்தி நமக்கு எட்டாத உயரத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போனான். அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்னும் ஒரு கூடாரத்தை நாம் கவனிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை நீங்கள் சரியாக மனதிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை தாவீதை குறித்து சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகின்றது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை தேவன் திரும்ப கட்டுவேன் என்று சொன்னார். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் பொழுது என்ன நடக்கிறதாம்? நம்முடைய வாழ்க்கையிலே விழுந்து போனவைகளை ஆண்டவர் தூக்கி எடுக்கின்றார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய காரியங்கள் ஆச்சரியமானவைகள். தாவீதை குறித்த ஒரு வசனத்தை நாம் கவனிப்போம். அந்த வசனம் இப்படி சொல்லுகின்றது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, தயவுசெய்து என்னோடு கூட ஆமோஸ் 9:12 வாருங்கள். ஏமோஸ் 9:12. அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனானை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் காட். ஆண்டவரோடு இருக்கிற உறவு விழுந்து போய் கிடக்கிறதா? குடும்ப அங்கத்தினரோடு இருக்கிற உறவு விழுந்து போய் கிடக்கிறதா? பெற்றோருக்கு பிள்ளைகளோடு இருக்கிற உறவுகள், பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு இருக்கிற உறவுகள், புருஷனுக்கு மனைவியோடு இருக்கிற உறவு, மனைவிக்கு புருஷனோடு இருக்கிற உறவுகள், விழுந்து போன கூடாரம். இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், விழுந்து போனவைகளை நான் திரும்ப கட்டுவேன்.
உங்களுடைய சுகம் போய்விட்டதா? விழுந்து போன சுகத்தை நான் மீண்டுமாக புதுப்பிப்பேன், நல்ல சுகம் கொடுப்பேன். உங்களுடைய மன பலம் போய்விட்டதா? விழுந்து போன உங்களுடைய மன திடம், அதை மீண்டுமாக தேவன் கட்டி எழுப்பு என்று சொல்லுகிறார். உங்களுடைய ஜெப வாழ்க்கை விழுந்து இடிந்து போய்விட்டதா? உங்களுடைய ஊழியங்கள் விழுந்து இடிந்து போய்விட்டதா? ஆவிக்குரிய வரங்கள் மங்கி மங்கி விழுந்து இடிந்து போய்விட்டதா? தேவன் அதை திரும்ப கட்டுவேன் என்று சொல்கிறார். இன்னும் ஒரு முறை அந்த வசனத்தை படிப்போமா? தயவுசெய்து என்னோடு கூட ஆமோஸ் 9:13 வாருங்கள். அந்நாளிலே, மே 1, அதுதான் அந்நாளிலே நமக்கு. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இதை செய்கிறார், ஆகவே சொல்லுகிறார். ஒரு முறை ஒரு நல்ல கிறிஸ்தவ நண்பர் ஒரு ஊழியர் இடத்தில் இப்படி பேசிக் கொண்டிருந்தார். நான் முன்னாடி நல்லா பிரகாசமாக இருப்பேங்க, சந்தோஷமாக இருப்பேங்க, உற்சாகமாக இருப்பேங்க, என்னை தொட்டதெல்லாம் அப்படியே பொண்ணாக மாறுங்க, ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், டக்கு டக்குன்னு அற்புதம் நடக்குங்க, கொஞ்ச நேரம் சுவிசேஷம் பண்ணுவேன், சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இப்போ அது மாதிரிலாம் நடக்கலை, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னா. அப்போ இந்த ஊழியக்காரர் அவரை பார்த்து கேட்டார், அதெல்லாம் நடந்தப்ப நீங்கள் ஆண்டவர் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தீங்க, உங்கள் ஆதி அன்பு எப்படி இருந்துச்சு? அது உண்மையிலேங்க ஹனிமூன் பீரியடுங்க, எப்போ பார்த்தாலும் ஏசு 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 அப்படின்னு அவரையே நினச்சிக்கிட்டு இருப்பேன். அந்த நாட்களில் உங்கள் மன விருப்பங்கள்லாம் எப்படிங்க இருந்துச்சு? உண்மையாக சொல்கிறதா இருந்தால் அவர் இருந்தால் போதும் என்று அவருடைய பிரசன்னமே எனக்கு மன ரம்மியமாக இருந்தது. இது வேணும் அது வேணும்னு நான் அலையவே இல்லைங்க. அந்த நாளில் உங்களுடைய நேரத்தை எப்படி செலவு பண்ணுவீங்க? காலையில் கிளம்பிடுவாங்க, பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அந்நிய பாஷையில் நிரம்பி பேசுவாங்க, பாட்டு பாடுவாங்க. அப்படியே காலையில் பைபிளை மூடுறப்ப ஏண்டா மூடுறன்னு இருக்கும். ஜெபத்தை முடிக்கிறப்ப ஐயோ ஜெபத்தை முடிச்சுட்டு மற்ற வேலைகளுக்கு போகணுமே, வேலை செய்ய போகணுமே, வீட்டு வேலை செய்யணுமே நினைப்பேன். நீங்கள் ஒன்று செய்யுங்க, முன்னாடி இருந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்படும்னா நீங்கள் முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்த காரியங்களை திரும்ப செய்யுங்க. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை தேவன் திரும்ப கட்டுவார். உங்கள் வாழ்க்கையிலும் இழந்த ஆதி அன்பையும் ஆதி அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் மனோரம்யத்தையும் இயேசு எனக்கு போதும் என்ற அந்த பேரின்ப மகிழ்ச்சியையும் நீங்கள் திரும்ப பெறுவீர்கள். தாவீதின் கூடாரத்தை இயேசு அவர் சந்ததியிலே பிறந்து ஒரு நிலையான ஒரு ராஜ்யத்தை தாவீதுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். எழுத்தின்படி சரித்திரத்தின்படி பார்ப்பீர்கள் என்றால் தாவீதுக்கு பிறகு சாலமோனுக்கு பிறகு அவருடைய மகனுடைய காலத்திலே 2 கோத்திரம் 10 கோத்திரம் என்று பிரிந்து விட்டது. 2 பகுதிகளுக்கு யுத்தம், பாபிலோனால் சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். பின்பு வெவ்வேறு ஆசிய நாடுகள் அதை ஆளுகை செய்தது. இயேசு வந்த பொழுது அவர்கள் தங்கள் தேசத்திலே தங்களை ஆளுகை செய்ய முடியவில்லை. absolutely wiped out, முற்றிலுமாய் தடயமே இல்லாமல் அழிக்கப்பட்டது. ரோமர்களுடைய கொடுங்கோல் ஆட்சி, பயந்து பயந்து வாழ்ந்தார்கள். ஆனால் இயேசு வந்தார். அவர் முடிவில்லாத தெய்வம், தாவீதின் சந்ததியிலே பிறந்தார். அது இயேசுவின் ராஜ்யத்திற்கு இன்னொரு பெயர் தாவீதின் ராஜ்யம். உங்கள் இதய கதவுக்கு வெளியே இருந்து தட்டி கொண்டிருக்கிற இயேசுவுக்கு அந்த கதவை திறவுங்கள். இயேசு சுவாமி என் உள்ளத்துக்குள் வாரும், என் குற்றங்குறைகளை மன்னியும், நான் மீண்டுமாக பிரகாசிக்க ஜொலிக்க பேரின்பத்தில் நிறைந்திருக்க உன்னுடைய தெய்வ பிரசன்னத்தினால் மூடியிருக்க என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பிய இயேசு கிறிஸ்து விழுந்து போன உங்கள் வாழ்க்கையை, பொருளாதாரத்தை, சுகத்தை, உறவுகளை, ஊழியத்தை மீண்டுமாக இன்று முதல் உங்கள் குடும்பத்தார் அவருடைய வாழ்க்கையை இன்று முதல் கட்டி எழுப்புவார். கட்டாயம் அதை செய்வார், கட்டாயம் அதை செய்வார். நீங்கள் உங்கள் கூடாரத்தை விரிவுபடுத்துங்கள், திரைகளை அகலப்படுத்துங்கள், கயிறுகளை நீளப்படுத்துங்கள், முளைகளை உறுதியாய் கட்டுங்கள்.
ஆழமாய் அடியுங்கள் கயிறுகளை, அதை கட்டுங்கள். காற்று அடிக்கலாம், புயல் அடிக்கலாம், உங்கள் கூடாரம் விழுவதில்லை. கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு ஒரு பொழுதும் விழுவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் மீதும் அவருடைய இரத்தத்தின் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் அவருடைய ஆவியின் மீதும் கட்டப்பட்ட நம்முடைய வாழ்க்கை கூடாரம் ஒரு நாளும் விழுவதில்லை. அவர் நம்மை காப்பார். நீதிமானின் கூடாரத்தை தீங்கு அணுகுவதே இல்லை. பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடுவது. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அக்கினி சூளையில் இருந்தாலும் நம்மை காப்பார். சிங்கங்களின் மத்தியில் இருந்தாலும் சிங்கங்களின் வாயை கட்டி போடுவார். எரிகை கோட்டை தகர்ந்து விழும். யோர்தானின் வெள்ளம் வழிவிடும். செங்கடல் வறண்டு போகும். தண்ணீர் திராட்சரசமாய் மாறும். மரித்த காரியங்கள் உயிரோடு எழும்பும். தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டியவர் உங்களுக்குள் வந்து, உங்கள் குடும்பத்திற்குள் வந்து உங்கள் வாழ்க்கையையும் திரும்ப கட்டுவார். விழுந்து போய்விட்டதே என்று தொடர்ந்து சோர்ந்து இருக்க வேண்டாம். அவர் திரும்ப கர்த்தரை பார்த்து சொன்னான், ஐ எம் கமிங் பேக் டு யூ லார்ட். என்னுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டும். கடைசியாக ஒன்றை பார்த்து நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். தயவு செய்து என்னோடு கூட நம்முடைய சரீரமாகிய கூடாரத்தை குறித்து ஒரு காரியத்தை கவனிப்போம். தயவு செய்து கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு வாருங்கள். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையாயிருக்கிறோம். தொடர்ந்து 5:4, 2 கொரிந்தியர் 5:4, 2 Corinthians 5:4. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கவனியுங்கள், இங்கே சொல்லப்படுகிறது நம்முடைய சரீரமாகிய கூடாரம். இங்கே பவுல் எழுதுகிறார், தேவ ஆவியினால் வழிநடத்தப்பட்டு இந்த சரீரத்தை கழட்டி போட வேண்டும் என்று விரும்பாமல் இந்த சரீரத்திலேயே இருந்து மரணத்தை ஜீவனால் விழுங்கும். அப்படி என்றால் மரணத்தை ஜீவனால் மேற்கொள்வது. ஏன் இந்த வசனத்தை ஆண்டவர் என்று ஞாபகப்படுத்துகிறார்? உங்களில் சில பேர் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க, எப்படா எனக்கு வாழ்க்கையில் முடிவு வரும், எப்படா சாவு வரும், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க சில பேர். சாவு வந்தால் நல்லா இருக்கும். நான் ஒரு முறை வயசான அம்மாவை பார்த்தேன். என்னம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். சாவுக்காக காத்திருக்கேன்னாங்க. இல்லை, டோன்ட் டிசையர் டெத். நீங்கள் என்ன எதிர்பார்க்க வேண்டும்? மரணத்தை இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாலே அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நான் மேற்கொள்வேன். இதுதான் நம்முடைய விசுவாச அறிக்கையாக இருக்க வேண்டும். டோன்ட் பிளான் டு கமிட் சூசைட். ஐயோ, நான் தற்கொலை செய்து கொண்டால் பிரச்சனைகளுக்கு பாரங்களுக்கு நான் தப்ப முடியுமே என்று உங்களில் சிலர் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறீர்கள். குடும்பமாய் செத்து விடலாமா என்று நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, இந்த பாரம் தொடர்வதில்லை, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டீர்கள்? எதற்காக இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டீர்கள்? எதற்காக நீங்கள் அவருடைய மகனாக மகளாக மாற்றப்பட்டீர்கள்? இந்த பாரத்தை சுமக்க முடியவில்லையே, செத்து போய்விடலாம் என்பதற்காக அல்ல. அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் நுகம் எளிதானது. அன்பான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையின் சுமை அது தீரவே இல்லை என்று சொல்லுகிறீர்களா? இதுக்கு எப்போ முடிவு வரும்னு தெரியல, பேசாமல் என் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களா? இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து முகமாய் சொல்லுகிறார், பட்சமாய் சொல்லுகிறார், உன்னை நான் வாழ்ந்திருக்க செய்வேன், உன் பாரங்களை அகற்றி உன்னை உயர்த்துவேன், உன் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பதை நீ காண்பாய். அவசரப்பட்டு உனக்கு ஒன்றும் செய்து கொள்ளாதே.
இன்று என்னை நோக்கி நீ தேடுகிறபடியினால் இன்று முதல் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவேன். நீ மரணத்தை ஜெயித்து நீ எனக்கு சாட்சியாய் வாழ வேண்டியவன், வாழ வேண்டியவள், வாழ வேண்டியவர்கள். ஒரு நாளும் சோர்ந்து போகாதீர்கள். என்னை பார்த்து சாமி வாழ முடியல எடுத்துக்கொள்ளுங்க என்று ஜெபம் பண்ணாதிருங்கள். ஆண்டவரை பார்த்து அப்படி ஜெபம் செய்யாதிருங்கள். என்ன கஷ்டம் வந்தாலும் சார் ஆண்டவர் விடுவிப்பார், பலன் தருவார், நம்மை வாழ வைப்பார். இந்த கூடாரத்தை விட்டு கழட்டி போட்டுட்டு போயிடணும், நம்மளாக கழட்டி போடணும். இல்லை இல்லை, ஒரு நேரம் வரும். ஒன்று நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மரிப்போம், இல்லாவிட்டால் அவர் மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது அவரை போல மாற்றப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். You are destined for greater things in this life and in the life to come. Your family members, your children, your kith and kin relatives, they are destined for greater things. Never let the devil fool you and convince you it is better to die than to live. No, not at all. ஒரு நாளும் செய்யாதிருங்கள். அவர் அருகில் இருக்கிறார், உதவி அருகில் இருக்கிறது. கட்டாயம் உதவி செய்வார், கட்டாயம். உங்கள் கூடாரத்தை விசாலப்படுத்துங்கள், உங்கள் ஜன்னல்களின் திரைகளை அகலப்படுத்தி தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஒளிமயமான எதிர்காலத்தை கண்டு கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள், அறிக்கை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கயிறுகளை நீளமாக்குங்கள், அதை உறுதியாய் முளைகளிலே கட்டுங்கள். நீங்கள் ஸ்திரமாய் இருப்பீர்கள், ஸ்திரமாய் இருப்பீர்கள். முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மோசே தேவனை சந்திக்கின்ற ஒரு இடம்தான் கூடாரம். தேவன் அவனோடு பேசினார், மோசே தேவனோடு பேசினார், தயவை காட்டினார், தன்னை யார் என்று வெளிப்படுத்தினார். உங்களுக்கும் எனக்கும் இயேசுவின் மூலமாக இறைவன் வெளிப்பட்டிருக்கிறார். நம்மை காட்டிலும் பாக்கியம் உள்ளவர்கள் வேறு யார்? எல்லாம் இருந்து இறைவன் இல்லாவிட்டால் எல்லாமே நஷ்டம். இறைவன் மட்டும் இருந்து மற்றவைகள் இப்பொழுது இல்லாவிட்டால் இறைவன் நமக்கு போதும். If you have everything but you don't have God, you really don't have anything. But if you really have God with you, and if other things are not with you now, you have really not missed many things in life, because God is all sufficient. God bless you. ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த மே மாதம் முதல் நாள் காலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோர்ந்து போய் இருக்கிற எங்களை பார்த்து எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, என் கூடாரம் விழுந்து விட்டது, என்னுடைய திரைகளெல்லாம் கிழிந்து விட்டது, கயிறுகள் அறுந்து விட்டது, அடித்து வைத்த முளைகள் கழண்டு விட்டது, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. என் நிலையை புரிந்து கொள்ள யாரும் நேரமும் தருவதில்லை. உதவி செய்வார்கள் என்று நம்பினவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து இந்த காலை வேளையிலே உன் கூடாரத்தை நீ அகலப்படுத்து. நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் தரிசனத்தை தெளிவுபடுத்து. அதை மறைக்கிற திரைகளை அகற்றிவிடு, அகற்றிவிடு. நீ கயிறுகளினால், அன்பின் கயிற்றினால் என்னோடு இணைந்து கொள். மற்ற கயிறுகள் எல்லாம் நெருப்பிலே பட்ட கயிறு போல எல்லா உறவுகளும் பட்டென்று போய்விடும். ஆனால் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய தேவன் சொன்னார் அல்லவா, என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே நில், காற்றோ புயலோ உன்னை தாக்காது. அது கண்மலையின் வெடிப்பு. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய 5 காயங்கள், அவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பு, அவருடைய ஆவியின் வல்லமை, அவருடைய வார்த்தையின் வெளிச்சம், இதிலே நீ நிலைத்திரு என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வதற்காக நன்றி. உமோடு இருக்கிற உறவிலே பலப்படுத்துவேன் என்று சொல்வதற்காக நன்றி. விழுந்து போனவைகளை திரும்ப கட்டுவேன் என்று சொன்னதற்காக நன்றி. சாவை விரும்புகின்ற தற்கொலை ஆவிகளை ஆண்டவரே கூப்பிடுகின்ற அந்த
எல்லா விதமான உமக்கு பிரியமில்லாத காரியங்களை தள்ளி போட்டு மரணத்தை ஜெயித்து இந்த மாம்ச சரீரம் மகிமையின் சரீரமாய் மாறும் நாளுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு புதிய மனதை தருவதற்காய் நன்றி. எங்களுடைய வாழ்க்கையிலே தங்கும் இடங்களிலே ஒரு மாற்றம், படிப்பு, வேலை செய்கிற இடங்களிலே மாற்றம். ஆண்டவரே, எங்களுடைய பிஸ்னஸ் பிளான், இன்கம், எம்ப்ளாய்மெண்ட், பார்ட் டைம், ஆண்டவரே வீட்டிலிருந்து வேலை செய்வது, பிஸ்னஸ் ஆரம்பிப்பது, இவைகளிலே ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வரப்போவதற்காய் நன்றி. அதை விசுவாசிக்க ஆபிரகாமை போல விசுவாசித்து உம்மை பின்தொடர எங்களுக்கு உதவி செய்யும். அடிமேல அடி வாங்கி நாங்கள் ரொம்ப சோர்ந்துட்டோம் ஆண்டவரே, இதுக்கு மேலேயும் கீழே விழ முடியுமா அப்படின்னு பார்த்தா விழுறதுக்கு இல்லை. ஆல்ரெடி we have hit the rock bottom. There is nothing more to go down. எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் நீர் இந்த காலை வேளையிலே எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காய் நன்றி. இது மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, உம்முடைய வார்த்தைகள். இது நிச்சயமாய் எங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் திருச்சபையிலும் நிறைவேறும். எங்கள் திருச்சபையை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வேலையை, படிப்பை, ஆண்டவரே என்ட்ரன்ஸ் எக்ஸாமை, எதிர்காலத்தை, புதிய இடம், புதிய ஆரம்பத்தை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். சென்னையில் இருக்கிறவர்கள், மற்ற இடங்களில் இந்தியாவில் இருக்கிறவர்கள், அண்டை நாடுகள் இருக்கிற, வெளிநாடுகள் இருக்கிறவர்கள், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எங்கிருந்தாலும், குடும்பத்தார், பெற்றோர், உறவினர் எங்கிருந்தாலும் அவர்கள் இந்த காலை வேளையில் நினைக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீர் ஆண்டவரே வாழ்க்கையின் கூடாரத்தை பெரிதுபடுத்தும். அவர்களோடு ஆண்டவரே நீரும் அவர்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு இருக்க உதவி செய்யும். எங்கள் அனைவரையும் வருகை வரை காத்துக்கொள்ளும், வருகையிலே சேர்த்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்று முதல் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. God be with you. உங்கள் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்குங்கள். உங்கள் வாசஸ்தலங்களில் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதிருங்கள். உங்கள் கயிறுகளை நீளமாக்குங்கள். முளைகளை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவீர்கள். உங்கள் பிள்ளைகள், சந்ததியார், குடும்பத்தினர் தேசங்களை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். விழுந்து போனவைகளை தேவன் திரும்ப கட்டுவார். God bless you. Thank you for joining the morning meeting.